ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெனிங்க. இன்னைக்கு வந்து ஆரி கிளாஸ்ல டே 1ல இருக்கும். சரி த்ரெட் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஜரி த்ரெட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீடில் வந்து துளி பிராண்டு 13.0.55 நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 405 டயாலா அந்த பிராண்டோட த்ரெட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், போடுறதுக்கு மெலிசாவும் இருக்கும். இதுதான் பிராண்டோட. இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸ் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஃப்ரேம் கடியில் வந்து அந்த நாட்டு த்ரெட் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறேன். நான் ஆல்ரெடி டீப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நான் ஆக்டரில் வைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, எனக்கு ஆரி ஒர்க் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு தான். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸ் சொல்லித்தரோம். A to Z வரை நம்ம கவர் பண்ணுறோம். 50 ஸ்டிச்சஸும் நம்ம கவர் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் வேணும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர்ஸ் இருக்குது. உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் 2 போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் கவர் பண்ண ஒரு கிளாஸ்க்கும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கையோட எண்ணாட்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல பழக்கம். அப்போ தான் வந்து எண்ணாட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணாட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எண்ணாட் போடுறது ரொம்ப மழையெல்லாம் கிடையாதுங்க, பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸி. அது ஈஸியாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் செயின் ஸ்டிச் சும்மா ஒரு 2-3 லைன் நான் போடுறேன் பாருங்கள். அதில் வந்து பெருசாக வந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் குத்தி ஒரு லூப் எடுத்து அதனால பெருசாகிக்கிட்டு அந்த லூப்லேயே ஆல்ரெடி நம்ம ஒரு லூப் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை மட்டும் இழுத்திங்கனாலே போதும், எண்ணாட்டு விழுந்துடும். அவ்வளோதாங்க. மறுபடியும் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. அந்த லூப்பில் வந்து பக்கத்துலேயே குத்தி இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பெரிய லூப் எடுத்தோம் இல்லையா, ஸோ அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கத்தில் குத்தி ஒரு லூப் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் இந்த நீடிலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கீழே த்ரெட்டு இழுத்தீங்கனாலே எண்ணாட்டு வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து வரும். இது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, போட்டாலே ஈஸி. செயின் ஸ்டிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு கிளைண்ட்டு நமக்கு வந்து டிசைன் எப்படி வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். அது வந்து ஈஸியாகவும் இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து செயின் ஸ்டிச் வச்சு தான் நம்ம வந்து நம்ம போடுறது வச்சு தான் நமக்கு ஈஸியாக அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் லுக் வைஸ். ஸோ அதனால தான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஷேப்ஸில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நீடில் ப்ராக்டிஸும் இருக்கும், சேம் டைம் ஹேண்ட் ப்ராக்டிஸும் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஒர்க் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ வந்து சர்க்கிளில் வந்து போடலாம். சர்க்கிளில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த சர்க்கிள் அந்த பெண்டு வந்து கரெக்டாக கவர் ஆகி அந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வரும். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அது ஒர்க் வந்து அன்ஈவனாக இருக்கும், ஈவனாக இருக்காது. உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம். எந்த ஒரு கூச்சமும் தயக்கமும் இல்லாமல் தாராளமாக உங்களுக்கு என்ன
புரியலையோ கிளாஸில் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கன்னா அவங்கள கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணி விடுவேன் டவுட்டை. இப்போ நம்ம சர்க்கிளை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்கொயர் ஷேப்புக்கு போகிறோம். ஸ்கொயர் ஷேப்புக்கு போகிறப்ப கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜை வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஷார்ப் எட்ஜுக்கிட்ட வந்து குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் போயிட்டு பேக் வரணும். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கரெக்டாக கவர் ஆகும். இப்போ நான் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நான் கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பாருங்கள், அந்த ஷார்ப் வந்து எட்ஜ் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். எல்லாமே ஆரி பொறுத்தவரை ரொம்பவே ஈஸி தாங்க, கஷ்டம் கிடையாது. நம்மளோட கவனத்தை வந்து அதில் செலுத்தி நம்ம போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இது மட்டும்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா பைசா வந்து அது ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளை நம்பி வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் யாருமே ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து பிகினராக இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நார்மல் டிசைனுக்கு வந்து 2000 3000 அப்படின்னு வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போதான் இந்த பிள்ளை கற்றுக்குச்சு, அதுக்குள்ள இந்த டிசைனுக்கு வந்து 2000 கேட்குது, 3000 கேட்குது, ஏதோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி இந்த பிள்ளை பண்ணுது, இது ஒழுங்கா போடுமா என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி அவங்க மைண்ட் தாட் வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கு ஆர்டர்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து நான் வந்து லீஃப் பேட்டர்ன்ல வந்து திலகம் ஷேப்ல வந்து நான் வந்து போடுறேன். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, குட்டியாக பேக் செயின் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக சுற்றி போட ஆரம்பிக்கிறேன். வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து 2000 3000 அப்படின்னு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒர்க்கை ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கணும் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அந்த மெட்டீரியல் ப்ளஸ் காஸ்ட்டு ஒர்க்கிங் டைம் இந்த கால்குலேஷன் பண்ணி வாங்கினா எவ்வளோ கிடைக்குதோ அதோட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வாங்குங்க நான் சொல்லுவேன். அப்போ தான் நமக்கு கிளைண்ட்டும் நிறையா வருவாங்க. ஒர்க்கு நீட்டாக இருந்தால் கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. எடுத்தோடனே ஒரு ப்ளவுஸுக்கு 3000 4000 ஒன்றுமே தெரியாமல் நம்ம போடுறது வேஸ்ட்டு. ஸோ அப்போ ஃபினிஷிங் சப்போஸ் தெரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ சொல்கிறீங்களே ஒர்க்கு நல்லா இல்லை பாருங்க, ஃபினிஷிங் சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்போதுமே வந்து நான் எப்படி வாங்குவேன்னா அந்த ஒர்க்குக்கு தகுந்த காஸ்ட்டு தான் வாங்குவேன், அதிகமாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து 15 வருஷமாக நான் வந்து ஆரி ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் கொடுத்தா கூட நான் அது ஒரு நாளில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நான் கொஞ்சம் மீடியம் ஒர்க் இருந்தால் கூட நான் 1 or 2 days நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேமெண்ட் வாங்கிக்குவேனே தவிர நான் அதிகமாக வந்து என்றைக்குமே வாங்க மாட்டேன். என்னோட கிளைண்ட்டுக்கு என்னோட கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக அது தெரியும். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க, நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது இருந்தாலே போதும் நம்ம பிஸ்னஸில் சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். சாதாரண விஷயத்துக்கு போய் நம்ம ஹை லெவலில் நம்ம வந்து ஒரு நாளில் சம்பாதிக்கணும்னு நினைக்கவும் கூடாது. ஒரு நாள்லேயே வந்து நம்ம பிஸ்னஸை கெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் கூடாது. 1000 பேர் 1000 பேசுவாங்க, அது வந்து நமக்கு தேவையே கிடையாது. நம்ம பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நம்ம வந்து என்றைக்குமே கவலைப்படவே கூடாது. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து
அவங்க பேச பேச நம்ம முன்னேறிட்டு தான் இருப்போம். யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினாங்களோ, பின்னாடி ஏதாவது குறை சொன்னாங்களோ, இவங்க இப்படி அப்படி இப்படின்னு மட்டம் தட்டி பேசினாங்கன்னா அவங்களுக்கு மட்டம் தட்டி பேசுறதுக்கு வந்து தகுதி கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நம்மளை மட்டம் தட்டி நம்மளை இறக்கி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா நம்மளை பார்த்து தான் மேலே மேலே முன்னேறுவாங்க. ஆனால் நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஒருத்தவங்கள பார்த்து முன்னேறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களே வந்து பின்னாடி குறை சொல்லிட்டு 4 பேர்ட்ட வந்து மட்டம் தட்டிட்டு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு நம்மள சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து தப்பான விஷயம். அப்ப அவங்க பேச பேச கீழே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, மேல போக மாட்டாங்க. நம்மளை பத்தி பேச பேச நம்ம மேல போயிட்டு இருப்போம். ஸோ அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. பேசுற நாய்ங்க பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு நம்மளை பார்த்து ஒரு பொறாமை, அவ்வளவுதான், வயிற்றுச்சல். அந்த வயிற்றுச்சல தான் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அந்த நாய்களை பத்தி நம்ம கண்டுக்கவே கூடாது. ஸோ கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெண்ட் வந்து கரெக்டா ஃபினிஷிங் கொண்டு வரணும். அதே மாதிரி ஜிக்ஸாக்லயே அதே மாதிரி பெண்ட் இருக்கிற பாயிண்ட் மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பெண்ட் எங்கெங்க வருதோ அங்க சின்னதா செயின் ஸ்டிச் போட்டு பேக் செயின் ஸ்டிச் போட்டுதான் ஃப்ரெண்ட் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்பதான் வந்து அடுத்த செயின் ஸ்டிச் போட்டா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ஷார்ப்னஸ் இல்லாம இந்த லீஃப்ல இருந்து உங்களுக்கு போட்டு காமிக்கல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. பாருங்க, நான் அந்த ஷார்ப் எட்ஜ் இல்லாமலே நான் வந்து கொண்டு வருவேன். பாத்தீங்களா, ஒரு மாதிரி முழுக்கட்டையா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதனால அப்படி போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். அடுத்த லீஃப்ல பாருங்க ஷார்ப் எட்ஜோட எப்படி போடணும் அப்படின்னு சொல்றேன். அந்த ஷார்ப் எட்ஜ் கிட்ட வந்து குட்டியா செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பேக் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பேக் கொண்டு வந்து அடுத்த கண்டினியூ நீங்க பண்ணணும். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த லீஃப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஸோ இந்த கிளாத்தோட த்ரெட் மாட்டணும்ல டைம் ஆகுது. ஆனால் வந்து ஃபினிஷிங் பாருங்க, இந்த லீஃபுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த லீஃபுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இதை பார்க்க தான் லீஃப் மாதிரி இருக்கு, ஸோ அதை பார்க்க லீஃப் மாதிரி இல்லை. மறுபடியும் நான் ஆல்ரெடி போட்ட லீஃப் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ எப்போதுமே இந்த ஷார்ட் பேஜ் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா அந்தந்த ஒர்க்குக்கு ஏற்ற ஒர்க் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆரி கட்டிக்கிட்டாலே போதும். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங் சைடு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ அவங்க சைடில் வந்து ஒரு டைப் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி 10,000 ஏர்ன் பண்ணலாம். நான் மினிமம் 5,000 சொல்கிறேன். 5,000லேருந்து 10,000 வரையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுவே நல்ல டெவலப்பான ஏரியாவில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா தெளிவாக இருந்துச்சு, ஒரு ஆள் போட்டு கூட நீங்கள் நல்ல ஒரு ஷாப் எடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்து சூப்பராக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களோட டிசைனர் ஒர்க்கு, உங்களோட தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யோசிக்கணும், நம்ம சரௌண்டிங்கில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் சரௌண்டிங்கில் வரமாட்டாங்க, அது ரேர் தான். ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப டவுனு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான். என்னோட ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இதை பார்த்து தான் எனக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. இதை பார்த்து தான் எனக்கு என்கொயரியும் பண்ணுவாங்க. என் சரௌண்டிங்கில் இருக்காங்க, இப்போ நான் செங்கல்பட்டில் இருக்கேன், ஸோ இதை பார்த்து தான் எனக்கு கால் பண்ணி கேட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வருது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளோட பிஸ்னஸை வந்து எந்தெந்த ஆங்கிளில் டெவலப் பண்ணணும் இதை பற்றி கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். நிறைய பேர் பிஸ்னஸ் நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. சரி ரைட்டு. இப்போ நான் டபுள் செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். இந்த செயின் வந்து ரொம்ப ஈஸி தான். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். பக்கத்தில் வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த செயினோட அப்படியே கண்டினியூ பண்ணி போடணும். அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு நம்ம வந்து இன்னொரு செயின் கண்டினியூ பண்ணோம்னா டபுள் செயின் ஸ்டிச்சு வந்துடும். இதுலேயே ட்ரிபிளும் நம்ம போடலாம், டபுளும் போடலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ரொம்பவே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நிறையா கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க் நிறையா இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸில் வந்து டெவலப் ஆக முடியும். நம்மளோட சோம்பேறித்தனத்தெல்லாம் வந்து மூட்டை கட்டிக்க வேண்டியதுதான், மூட்டை கட்டி வச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் வந்து சம்பாதிக்கிற வயசில் தாங்க சம்பாதிக்க முடியும். வயசானா போனால் சம்பாதிக்க முடியவே முடியாது. இப்போ வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படி கொண்டு நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சில் ஒரு ஜிக்ஸாக் போட்டோம் இல்லையா, ஸோ அதே தான். ஆனால் இது பெரிய லூப் எடுத்து செயின் எடுத்து நம்ம போடுறது தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. நம்ம சின்னதாக நம்ம போட்டிருப்போம். இது வந்து ஒரே லூப்பில் நம்ம கொண்டு வரோம். ஒரே ஒரு லூப்பில் பேக் செயின் போட்டு அப்படி கொண்டு வரது தான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இது எல்லாமே வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் தான். ஒரு செயினு ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பேசிக் தான். ஜரி த்ரெட்டில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா சில்க் த்ரெட் கிளாஸ் வரப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்கே வந்து என்ன பண்ணிடுறோம்னா நாங்கள் ஜரி த்ரெட்டை கொடுத்தா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துறோம். ஸோ ஜரி த்ரெட்டில் வந்து அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்றனால ஸ்டார்டிங்கே நம்ம சில்க் த்ரெட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு கடுப்பாகும், டென்ஷன் ஆகும், ஏன்னா இந்த கிளாஸ்க்கு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடும். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த செயின் ஸ்டிச் வராமல் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனில் சூப்பராக எனக்கு போட வந்துடுச்சு. நான் ஒரு நாள் போட ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு வரணுன்னு ஏன்டா இந்த கிளாஸ்க்கு வரணும், கிளாஸ் வேணாம் போக வேணாம் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் நீங்கள் கைட் பண்ணுறது நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு, அப்புறம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சு நிறைய போட்டு பழகிக்கோங்க. ஏன்னா கட் ஒர்க்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் வரும். கட் ஒர்க் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெலாம் இந்த ஸ்டிச்சஸ் ரொம்பவே தேவைப்படும். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுங்க. நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ ஜிக்ஸாக் போட்டோம்ல, அந்த செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் போடுறது தான் செயின் வித்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. உங்களுக்கு நீடில் பிடிக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி பேனா இருக்கு இல்லையா, பேனோட கூடு அதை எடுத்து அதில் நீங்கள் நீடில் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நீடில் ஹேண்டில் பண்ண வரும். அது நார்மல் நீடில் நீங்கள் இப்போ நான் ஜிக்ஸாக் போடுறேன் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே அதே மாதிரி கொண்டு வர பாருங்கள். இது டபுள் செயின் ஸ்டிச் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டை ஒர்க்கு கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணி உங்களோட ஒர்க்லாம் பார்த்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே நான் இஷ்யூ பண்ணுவேன். நம்ம லைவ் கிளாஸ் கூட சொல்லித்தரோம். ஸோ அது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். எல்லா கிளாஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவ்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஜூம் காலில் வீடியோ கால் பண்ணி நான் லைவ்லேயே உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ அதுக்கு காஸ்ட் ஆகும்.